வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சனி பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பேர் நிறைய விதமான பயத்துல இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனியா வராரே, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய சனி நம்மளுக்கு 7 நாட்டு சனியா வராரே அப்படின்ற பயம் இருக்கு. பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வருஷம் குரு பகவான் தைரிய குருவா இருக்காரு, அவர் உங்களை காப்பாத்திடாரு. அதுக்கும் மேல இந்த சனி பயிற்சி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, 7 நாட்டு சனியா இருந்தாலும் உங்க மேஷ ராசி அன்பர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வயசுல இருக்கீங்க அதை பொறுத்துதான் சனியினோட பாதிப்பு அப்படின்றது இருக்கும். உதாரணத்துக்கு இளம் மேஷ ராசி அன்பர்களா இருக்கீங்க, 10+, 20+ லைஃப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க விரைய சனியா வரும். விரைய சனியா வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சில பல இன்னல்களும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பா அவர் கொடுக்கதான் செய்வாரு. ஆனா அந்த பிரச்சனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் எதுக்கு அப்படின்னா நம்மள தீட்டுறாரு. தீட்டினாதான் வைரம் ஜொலிக்கும். அந்த மாதிரி நம்மள தீட்டி தீட்டி வைரமாக்குறதுக்கு அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல அதுல இருந்து வெளியே வரதுக்கான பரிகாரமும் இந்த பதிவினோட கடைசியில நான் கொடுக்குறேன். ரெண்டாவது, நீங்க மேஷராசி அன்பர்கள் மத்தியம வயசு 30+, 40+ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் சனி, 7 நாட்டு சனி வருவார். அப்ப அந்த செகண்ட் ரவுண்ட் சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொங்கு சனி அப்படிம்பாங்க. பொங்கு சனி பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவர் உங்க வாழ்க்கையில ஒரு முறை வந்துட்டாரு, உங்களை செதுக்கிட்டு போயிட்டாரு, சிற்பமாக்கிட்டாரு. இப்ப வந்து அப்பப்ப அங்க அவர் செதுக்கி விட்டுட்டு போயிட்ட பின்னாடி நம்ம சில பல ஒரு என்ன சொல்றது, ஒரு பொல்யூஷன் அப்படின்றது நம்ம உடம்புல வந்துருக்கும். அந்த பொல்யூஷன் மனதளவுல நம்ம வந்து பாருங்க சில பல தீய எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த தேவையில்லாத எண்ணங்கள், தீய எண்ணங்கள், மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீங்கு நினைக்கக்கூடியது, இப்படி எல்லாருக்கும் வர்றதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பொல்யூஷன் இருக்கும். பணத்து மேல அதிகப்படியான ஆசை, இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து இது தப்பு இது தப்பு அப்படின்னு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். மூணாவது ரவுண்ட் சனி இருக்கு. இப்ப நீங்க வந்து பாருங்க மேஷ ராசி அன்பர்கள் 60+ இருக்கீங்க, 50+ இருக்கீங்க, 70+ இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தங்கு சனியா வருவார். அதாவது மூணாவது ரவுண்ட் சனி வருவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா தங்கு சனி அப்படிம்பாங்க. தங்க சனி வரும்போது காம்ப்ளிகேஷன் வருமா? சிலர் என்ன நினைக்கிறாங்க, உயிருக்கு ஆபத்து வருமா? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அது உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து. புரியுதுங்களா? அப்படின்னா சனி பகவான் உயிர் எடுத்துட்டு போயிடுவார், அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப தங்க சனியும் போது என்ன தொந்தரவு வரும் அப்படின்னா, உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரும். ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாவே சனினாலே அவரோட டார்கெட்டட் ஏரியா எலும்பு தான். அப்ப இடுப்புல இருந்து குதிகால் எலும்பு வரைக்கும், கால் விரல் எலும்பு வரைக்கும் அவரோட வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டட் ஏரியா. அவர் அந்த எலும்புகளை மட்டும்தான் பிடிப்பாரா? இல்ல, தலையில இருந்து கால் வரைக்கும் உள்ள மொத்த எலும்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டார்கெட் பண்ணுவார். அப்ப எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நம்மளுக்கு வரும். அப்ப சின்ன ஆரோக்கிய குறைபாடு, ஆல்ரெடி சக்கரை இருக்குங்க, சக்கரை கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆயிடும். சக்கரையினால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். ஆல்ரெடி பிபி இருக்குங்க, பிபி கொஞ்சம் அளவுக்கு அதிகமா ஆகும், பிபினால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு சின்ன சர்ஜரி, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க பார்ப்பாரு. அப்ப ஆரோக்கியம், ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கு சனி இருக்கவங்க, முதியவர்கள், முதியவர்கள்னா இந்த 60+, 50+ கூட வரும். மூணாவது ரவுண்டு சனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரி, இப்ப சனி பகவான் விரைய சனியா இருந்தாலும் சரி, பொங்கு சனியா இருந்தாலும் சரி, தங்கு சனியா இருந்தாலும் சரி, எனக்கு 80+ ஆகுதுங்க இப்போ வர, அதுவும் தங்கு சனிதான் வருது. அப்படின் போது நம்ம என்ன பண்ணலாம், சனி பகவான அமைதி பண்றதுக்கு, பிரீத்தி பண்றதுக்கு அப்படின்னா, பொதுவாவே சனிக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்குங்க. என்ன அப்படின்னா, விஷயம் நம்ம ரொம்ப உழைக்கணும். உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கே 80 வயசு ஆகுதுங்க, நான் என்னத்த உழைக்கிறது, நீங்க உழைக்கணும்னு இல்லை. ரெண்டாவது விஷயம், நேர்மையா நாணயமா தர்மம் பிரகாரம் தர்மம் தவறாம வாழறவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்ம ஒண்ணும் பெருசா தர்மம் தவறாம வாழணும் அப்படின்லாம் இல்ல. நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா அந்த வேலை செய்யற இடத்துல சின்சியரா இருக்கணும். சிம்பிள், அவ்வளவுதான். மூணாவது விஷயம், சேரிட்டி பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும். 4 பேருக்கு நல்லது செய்யறவங்கள ரொம்ப பிடிக்கும். 4 பேருக்கு நம்மளால கோடி ரூபாய் கொடுத்து, லட்சம் ரூபாய் கொடுத்து, ஆயிரக்கணக்கில் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு 10 ரூபாய் கொடுங்க, 10 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, அவருக்கு பிடிக்கும். ஈகை ரொம்ப பிடிக்கும் சனிக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, இன்னொரு விஷயம், இந்த 7 நாட்டு சனியை நினைச்சு எல்லாரும் பயப்படணும்ன்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. தசை செய்யற நல்லத புத்தி செய்ய மாட்டான். அதாவது பொதுவா தசை நல்லா இருக்கு அப்படின்னா புத்தி வந்து மட்டமான புத்தி. இப்ப தசை அந்தர் தசா சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த புத்தி சரியில்லைன்னா கூட தசை நல்லா இருக்கு
அப்படின்னா 7 நாட்டு சனியினோட காம்ப்ளிகேஷன் ரொம்ப கம்மிங்க. அதுக்கும் மேல நான் சொன்ன மாதிரி ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க பாட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க. அதுக்கும் மேல வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஹனுமன் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஹனுமன் சாலசா தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க. 7 நாட்டு சனியை பத்தி எல்லளவும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு, அது மட்டும் பாத்துக்கோங்க. ஆக மேஷராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சியை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. வாழ்த்துக்கள்.